சிங்கப்பூர் குதிரை பந்தய சங்கம் அதன் இறுதி பந்தயத்தை நேற்று நடத்தியது. அது கடந்து வந்த பாதைகள் ஏராளம். அதன் முக்கிய சில தருணங்கள் உங்கள் பார்வைக்கு. சிங்கப்பூர் குதிரை பந்தய சங்கத்திற்கு நீண்ட வரலாறு உள்ளது. 1842 அக்டோபர் 4 குதிரை பந்தயம் சிங்கப்பூரில் கால் பதித்த நாள். ஃபெரபாக்கில் உள்ள சதுப்பு நிலம் 5 மாதங்களில் பந்தய திடலாக மாறியது. திடல் தயார், வீரர்கள் தயார், குதிரைகளும் தயார். அடுத்து பந்தயம்தான். 1843 பிப்ரவரி 23 25 சிங்கப்பூர் கிண்ண போட்டி தொடங்கியது. முதல் போட்டி தேசிய விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டது. ஃபெரபாக்கில் உள்ள ரேஸ்கோஸ் திடலில் 300க்கும் அதிகமானோர் திரண்டனர். நாளடைவில் குதிரை பந்தயங்கள் பிரபலமாகின. ஃபெரபாக் திடலால் திரளான கூட்டத்தை சமாளிக்க முடியவில்லை. புக்கிட் திமார் ரப்பர் தோட்டத்தில் ஓர் இடம் கைவசமானது. 3 மில்லியன் வெள்ளி செலவில் குதிரை பந்தய திடல் உருவானது. 1933 புக்கிட் திமார் பந்தய திடல் கதவுகளை திறந்தது. எடுத்த எடுப்பிலேயே திரண்டனர் 5000க்கும் அதிகமானோர். 1972 குதிரை பந்தய திடலில் ஒரு மைல்கல். பிரிட்டனின் 2ஆம் எலிசபெத் அரசியார் சிங்கப்பூர் வந்தார். இளவரசர் ஆண்ட்ரூ, இளவரசி ஆன் ஆகியோரும் வந்தனர். குவீன் எலிசபெத் கிண்ணம் என்ற ஒரு பெயரில் ஒரு போட்டியை நடத்தியது சங்கம். இந்த குதிரை பந்தயங்கள் ஆண்களுக்கு மட்டும்தானா? நாங்களும் சளைத்தவர்கள் அல்லர் என்று களத்தில் குதித்தனர் பெண்கள். 1981 பெண் வீராங்கனைகளை அரவணைத்தது குதிரை பந்தய திடல். ஐரின் பெட்மன், போலா வேக். ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த இவர்கள் சிங்கப்பூர் பந்தயத்தில் இறங்க அனுமதி பெற்றனர். அது மேலும் பல பெண்கள் குதிரை பந்தயத்தில் தடம் பதிக்கவும் பாதை வகுத்தது. மீண்டும் ஒரு முறை இடம் மாறியது பந்தய திடல். இம்முறை கிராஞ்சியில் உள்ள பந்தய திடலுக்கு 500 மில்லியன் வெள்ளி செலவில் 30,000 பேர் அமரக்கூடிய அரங்கம் திடல். 2000ஆம் ஆண்டு மார்ச் 4 அப்போதிருந்த அதிபர் SR நாதன் அரங்கை திறந்து வைத்தார். உலகின் தலை சிறந்த பந்தய திடல் வரிசையில் கிராஞ்சி திடலுக்கு இன்றும் ஒரு இடம் உண்டு. ஏராளமான சுவடுகளையும் கதைகளையும் தாங்கி நிற்கும் சிங்கப்பூரின் குதிரை பந்தய திடல் வரலாற்று பக்கங்களில் என்றென்றும் அதன் கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கும்.